Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளர் M.V. பன்னீர்செல்வம். 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயக்குனர் R.K. செல்லுமணியோடு தன்னுடைய பயணத்தை தொடங்கிய M.V. பன்னீர்செல்வம் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறார். விஜயகாந்த், மம்முட்டி, பிரபுதேவா, அர்ஜுன், பிரசாந்த், ஸ்ரீகாந்த், முரளி, பார்த்திபன், தனுஷ், பிரகாஷ் ராய் போன்ற பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற பன்னீர்செல்வம் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். சினிமா ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவு உங்களுக்கு. அந்த கனவோடு தான் இந்த சினிமா உலகத்துக்கு அடி எடுத்து வச்சிங்க. இப்போ இந்த 33 ஆண்டு பயணத்துக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? பயங்கர ஹாப்பி சார், பயங்கர ஹாப்பி. அதில் நோ டவுட். என்னென்னா இன்றைக்கி ஒருத்தர் சினிமாவில் ஒரு படம் ஒருத்தர் பண்ணுறது இல்லை 2 படம் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஒரு பெரிய சாதனை தான். இல்லை சினிமாவில் தெரியாத விஷயம். ஆமாம், இல்லை எப்பவுமே சார், எப்பவுமே ஈவன் உங்கள் காலகட்டமாகட்டும், என் காலகட்டம், இன்றைக்கி இப்போ இருக்க காலகட்டம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படின்றதே அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் இந்த இவ்வளோ போராட்டமும் இவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்கிற ஒரு வேர்ல்டில் சஸ்டெயின் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ ஒருவாட்டி பாலச்சந்தர் சார் என்ன கூப்பிட்டு பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், நீ எத்தனை வருஷமாக இருக்க அப்படின்னு கேட்டார். சொன்னால் இது இவ்வளோ நாள் இருக்கிறேன்னாரு. அப்போ நல்ல கேமராமேன் தான் நீ அப்படின்னாரு. ஒரு படத்துக்காக கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட. அவரோட கைப்பட அவர் ஒவ்வொரு படத்துக்கும் போது பார்த்திபன் சார் கூப்பிடுவார், பார்த்துட்டு அங்கே பேசிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அபிமன்யு படம் பார்த்துட்டு, யோ ஆஃபீஸ்க்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் டக்குன்னு தெரியாமல், சார் உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். சார் அவர் கேட்டார், பாலச்சந்தருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாத நீ இவ்வளோ படம் பண்ணிட்டியா நீ அப்படின்னு கேட்டார். சார் நியாயமான கேள்வி சார். நம்ம பாரதிராஜாவுடைய காம்பவுண்டுன்றதுனால பாலச்சந்தருடைய காம்பவுண்ட் பெருசாக தெரியல அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவருடைய படங்கள் நம்ம பார்ப்போம். டைரக்டருடைய ஆஃபீஸ் தெரியும். அவர் பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்குன்றது நல்லா தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். கேபி சாருடைய ஆஃபீஸ் தான் அங்கே இருக்குன்னு தெரியாது, அவ்வளோதான். அவருடைய படங்களோட அப்போ சொன்னது அது நம்ம இன்னசென்ட்டாக அதை சொல்லிட்டோம், அது சிரிச்சிட்டார். அதனால இல்லையா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ சொன்னார், இது மாதிரி ஒரு கடை, நீ எந்த கடை போட்டாலும், ஒரு மளிகை கடை போட்டாலும் சரி, ஒரு இது போட்டாலும் சரி, ஒரு கடை ஒரே இடத்துல 10 வருஷம் இருக்குன்னா அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கியா, 20 வருஷம் அதுன்னா அவர் அவுட்ஸ்டாண்டிங்கா. அப்படி தான் அப்படி தான் நான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாரு எனக்கு, அந்த பாராட்டு கடிதம். சினிமா துறையில் நடிகனானு ஆசைப்படுவாங்க, டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, பாடலாசிரியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒளிப்பதிவாளர் ஆகணும்னு எப்படி ஆசைப்பட்டீங்க? சார் இல்லை சார், நான் டைரக்டர் ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன். டைரக்டர் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். அப்போ அதை எப்படி வெளியில் வீட்டில் சொல்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம். வீட்டிலலாம் கொஞ்சமாக ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, அப்பா டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸு, அம்மா ஹெட் மிஸ்டர்ஸு அப்படி இருக்கிறபோது யாருமே என்னுடைய ஃபேமிலியில் மட்டும் கிடையாது, என்னுடைய நியரஸ்ட் ஃபேமிலியில் கூட யாருமே இப்போ கிடையாது. அப்போ எனக்கு ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னுடைய ஆப்போசிட்டில் மிஸ்டர் ராபர்ட் ராஜசேகர் அதில் ராஜசேகர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூட வந்திருப்பீங்க அந்த சிந்தாமணிக்கு பேக் சைடில். அங்கே தான் அவங்களுடைய ரெகுலர் பிளேஸ். அப்போ தான் ஒரு மனோபலா சார், டிஆர் சார் எல்லாருமே ஒரு டெரஸ்ட் உட்காந்துருப்போம் ராஜசேகர் வீடு. அப்போ அவங்க நான் ஒரு ஸ்கூல் சின்ன கிட்டு தான் அப்போ இருக்கும்போது அவங்கள நம்ம பார்த்தே நம்ம வளர்றோம் இல்லைங்களா திடீர்னு. அப்போ என்னுடைய பேஷன் எல்லாமே கிரிக்கெட் விளையாடணும், சம்திங் போனோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அதாக இருக்கணும்னு ஒரு ஆசை, ஸ்போர்ட்ஸில் தான் வரணும்னு ஆசை இருந்தது. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஒருத்தருடைய சக்ஸஸ் தான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்லை கெட்ட விஷயமா இருக்கட்டும், அது நம்ம ஒருத்தர் ரொம்ப பெருசாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அது மாதிரி
நம்ம சாதாரணமாக அவங்களோட உட்காந்து பேசுவோம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரே எங்கள் வீட்டு கான்டாக்ட் நம்பர் தான் 613735. எங்கள் வீட்டு தான். அப்போ வந்து எங்கள் வீட்டு தான் ஒரு ராஜசேகர் வந்து பேசிட்டு போவார் எப்பவுமே. ஆமாம், அப்போ ஃபோன் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஒரே ஃபோன் தான். அப்போ வந்து மிகப்பெரிய ஆளுங்களாம் வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் தான் போய் கூப்பிடுவேன். அப்போ வந்து பார்க்கும்போது அப்போது சாதாரண ஸ்டேஜ் தான் இருக்காங்க. ஓவர் நைட் வந்து ஒரு தலை ராகம்னு ஒரு படம் ஹிட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து மாறுது. வீட்டு வாசலில் ஒரு 10 கார் நிற்குது. அடுத்தது பாலைவன சோலைன்றாங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்க. நம்ம சினிமாவில் பார்க்குற ஆளுங்களாம் வராங்க. வந்து டெரஸில் உட்காந்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு பவர் அப்படி இருக்குதா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு காரணம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஒரு ரெனைசான்ஸ் வந்ததே, ஒரு மறுமலர்ச்சி வந்ததே வந்து பாரதி ராஜா சார் தான். ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு குழந்தைய தூக்கும்போது ஒரு நியூயார்க் பில்டிங்கில் ஒரு ஸ்ட்ரீட்டில் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர் சாருடைய படங்கள், சிவாஜி சாருடைய படங்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் சினிமா இருக்கும் அப்படின்றது. அதில் பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து எம்ஜிஆர் படத்துக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப நம்ம சிவாஜி படம் தான் பார்க்கணும், ஏதோ ரொம்ப ஒரு டீசெண்டான ஃபேமிலின்னு சொல்லிட்டு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எம்ஜிஆர் படமே பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா வந்து பொன்னேரியில் இருந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க, அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம ஹாலிடேஸ்க்கு போகும்போது தான் நான் உலகம் சுற்றும் வாலிபன், அதெல்லாம் 4th ரிலீஸ் 5th ரிலீஸ் வரும் தெரியுமா, அது மாதிரி படங்கள்லாம் பார்த்து மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு பயமாக இருக்கும் எம்ஜிஆர் படம் பார்க்கணுன்ட்டு. இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபிலிமுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய எல்லா படங்களும் 2nd ரன் 3rd ரன் பார்க்க ஆரம்பிச்சிது. ஸோ அதுதான் நம்மளுடைய க்ரோத். ஸோ அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ராஜசேகர் சார்கிட்ட வந்து இது மாதிரி வந்து நான் டைரக்டர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டே போகல. ஒரு வாட்டி கூட நான் கூப்பிட்டே போகல. சரின்னு கூப்பிட்டு போனேன். அப்புறம் ராபர்ட் சார் ஒருவர் அடிக்கடி வருவார். அப்படி தான் நான் பாரதி ராஜா பார்க்கணும், வா கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இங்கே பார்சன் காம்ப்ளெக்ஸ் வந்து கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு இவனும் உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ண சொல்கிறான். நீ என்னப்பா போய் படிக்கிற வேலையை பாருப்பா, இப்போ என்ன சினிமாக்கெலாம் வந்துன்னு இருக்கிற, நீ என்ன படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட்டு முதல்ல போய் படி, அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம். கூப்பிட்டு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு என்னாரு, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் சார். என்ன முதல்ல அதில் போய் கற்றுக்கோ. என்கிட்ட நீ என்ன கற்றுப்ப, நானே நிவாஸ் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. அப்படியா சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, அதுக்கப்புறம் தான் யூ கேன் க்ரோ. இல்லைன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் உங்ககிட்ட ஒன்று வரும். ஒரு இன்ஸ்டியூட்னு போய் படிக்கும்போது உனக்கு பல விஷயம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டார். அப்போ தான் தெரிஞ்சது இவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு தெரியும். பட் நமக்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம எல்லாரும் சேர முடியுமான்றது கூட அந்த ஒரு வைடு நாலேஜ் இல்லை. அது மாதிரி அப்புறம் தான் அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்புறம் ராபர்ட் சார் தான் வந்து நான் கைட் பண்ணார். நீங்கள் போயிட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் பாருன்னா. அப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி அங்கே டெஸ்ட் வைப்பாங்க, எழுதணும். அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லைக் தட். எப்படி இருந்தது திரைப்பட கல்லூரி அனுபவம்? சார் கல்லூரி அனுபவம்ன்றது வந்து ஒரு கொஞ்சம் டஃப்பான அனுபவம் தான் அதில். ஏன்னா நான் படிக்கும்போது ஆரம்பி சாருடைய பையன், அது மாதிரி கொஞ்சம் தமிழழகன், அப்புறம் 2-3 பேர் எல்லாம் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ஒரு கேமரா வந்து வாங்குகிற அளவுக்கு வசதியானவங்க இருந்தாங்க. நம்ம வசதியாக இருந்தாலுமே கூட ஒரு டெய்லி ஒரு ஸ்டில் எடுக்கிற மாதிரி அதை மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவாக பண்ணுற அளவுக்கு கிடையாது. அங்கே பார்த்தோன்னா 2 டிவிஷன் இருந்தது. அந்த ஒரு 15 பேர் தான் படித்தோம். அதில் பார்த்தோன்னா ஒரு 7-8 பேர் நல்லாவே இருப்பாங்க, ஒரு மீதி இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அங்கே அது மேனிப்புலேட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு. அப்போது வந்து எனக்கு சீனியர் வந்து அல்ஃபோன்ஸ் ராய், இப்போ வந்து வைல்ட் லைஃப் கேமராமேன், அவர் நம்பர் 1 கேமராமேன், அவர் நல்லமுத்து, அப்புறம் ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐ ஜஸ்ட் காட் ட்ரெயின்ட். அங்கே இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு புது சயின்ஸ் அது. அது நம்ம கேமரா பார்த்தது கிடையாது. அது எப்படி ரோல் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸ்டில் கேமரா எங்கே நம்ம பார்த்துருப்போம்னா ஒரு கல்யாணத்தில் பார்த்துருப்போம். எனக்கு ஃபஸ்ட்டு டேவே என்கிட்ட ஒரு அது உங்களுக்கு தெரியாத பொன்னுசாமி சார்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் எங்களுடைய டைரக்ஷன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் வந்து நீ யார், நீ எங்கன்னா படிச்சிருக்கிற, நீ எந்த ஊர், ஒருத்தராக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கேட்கும்போது என்னங்கன்னா நான் வந்து சென்னை தான் சார். சென்னையில் என்ன பண்ணிருக்காருன்னு சார், நான் பிஎஸ்சி பார்த்தேன், பச்சைப்பாஸ் காலேஜில் படித்தேன் சார். ஓகே உனக்கு என்ன எப்படி நீங்கள் கேட்ட மாதிரி கேட்குறாரு. இல்லை சார் நான் சினிமா பார்த்துட்டு வந்து நான் வந்து டைரக்டர்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அவர் சொன்னார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது சொன்னார். இப்போ நீ அவர் சொல்லனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு பதில் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. டக்குன்னு அந்த நம்ம இப்போ ஒரு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேசுவோம் இல்லைங்களா. ஆமாம் சார் அப்படின்னாரு. அப்போது இப்போ ஏன் சினிமாட்டோகிராஃபி கிடைச்சேன். இல்லை சார் நான் டைரக்ஷன் ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல. அப்போது சினிமாட்டோகிராஃபி கிடைக்கல, எடிட்டிங் ட்ரை பண்ணியிருப்பியா அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு சினிமாட்டோகிராஃபியும் பிடிக்கும். அப்போ கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா,
சார் இதுக்கு பதில் இல்லை. சரி என்ன கேமரா வச்சுருக்கிற அப்படின்னாரு. சார் என்கிட்ட கேமரா எதுவும் இல்லை. கேமராவே இல்லாமல் எப்படி? சரி பார்த்துருக்கியா அப்படின்னாரு. நான் பார்த்துருக்கேன் சார். இது மாதிரி எங்கே பார்த்துருக்கேன்னாரு. கல்யாணத்தில் பார்த்துருக்கேன். நான் இதுதான் உண்மையிலே நான் கல்யாணம் தான் பார்த்தது. அவன் எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. அவங்க சிரிச்சுட்டு அவர் பயங்கர கல்யாணத்தில் கேமரா பார்த்தலாம் சினிமாட்டோகிராஃபி படித்தா ஒழுங்காக எப்படி சினிமாட்டோகிராஃபர் வருவாங்க சினிமாவுக்கு போய் தோலை அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு அப்யூசிவாக. பட் அவங்க வந்து அவருடைய டாக்கிங்கே அப்படி தான். அப்போ முதல்ல வந்து ஒரு அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஊண்டிங்காக இருந்தது. பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சே அப்படி தான். போகும்போது வரும்போது அப்படி தான் கிண்டல் பண்ணுவார். ஸோ ஐ டுக் இட் ஈஸி. அது அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல கேமராமேன் ஆனதில் இந்த திரைப்பட பயிற்சி கல்லூரியுடைய பங்கு என்ன? 100% சார். என்னுடைய சீனியர்ஸு, எனக்கு அப்போ இருந்த ஸ்டாஃபு, அப்புறம் லைப்ரரி, அப்புறம் சார் இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஆர்ட்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் ஒரு உங்களுடைய எஜுகேஷனை வந்து ப்ராப்பராக உள்ளே போனீங்கன்னா பண்ணலான்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஃபில்டர் பற்றி நான் படிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அது வந்து ஓகே, நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் தான், பச்சைபாஸ் காலேஜ் தான். எனக்கு நாலேஜ் இருந்தாலுமே கூட அந்த ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு ஃபில்டருடைய விஷயம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த படிக்கும்போது அதை நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். இப்போ நம்ம என்னுடைய சீனியர்ஸ் கிட்ட போய் டக்குன்னு கேட்பேன், அது ஒன்றும் கிடையாதுடா சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு கேமரா வச்சிருப்பான். இது வந்து இது மாதிரி வருது, இந்த ஃபில்டர் ஃபேக்டர் இது மாதிரி வருது, இவ்வளோ போட்டால் இவ்வளோ கட் ஆகும், இவ்வளோ எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஈஸியாக வந்து அந்த ஒரு சீனியர்ஸ்க்கும் ஒரு ஜூனியர்ஸ்க்கும் வந்து தேர் வாஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அவங்க இப்போ டிப்ளமோலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்போ நான் வந்து எல்லாருடைய ப்ராஜெக்டில் வந்து நான் போய் ஒர்க் பண்ணுவேன். ஒரு சீனியர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுவேன். அதாவது நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே போய் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டில் கேமரா அந்த கேள்வி அடிப்பட்டோன்னே நம்ம ஏதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணுன்றதுக்காக வந்து இமீடியட்டாக கேமரா வாங்குற அளவுக்கு பண்ணவும் முடியாது. இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் பிரதீப்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அப்பா வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டு குவிக் ஃபோட்டோஸ்னு வச்சுருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூ உட்லண்ட்ஸில் போனால் குவிக் ஃபோட்டோஸ் கிருஷ்ணன்றது நியூ உட்லண்ட்ஸில் இருக்கிற எல்லா மண்டபத்துக்கும் அவர் தான் ஸ்டில்ஸ் எடுப்பார். அப்போது அந்த பிரதீப் வந்து எனக்கு கூட்டு போய் எங்கள் அப்பா வந்து வீடியோ கேமராவும் வச்சுருக்கிறாரு, அவர் வந்து வெளியில் ஹையர் பண்ணுறாரு, நீ வேணா ட்ரை பண்ணடா, நீ வந்து ஒர்க் பண்ணுன்னா அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு நாள் போனேன். அவர் கேட்டார், என்ன உனக்கு என்ன தெரியும், இப்போ போய் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு ஒரு வீடியோ கேமரா கையில் கொடுத்து அந்த நியூ உட்லண்ட்ஸ் ரோட்டில் போய் ஷாட் எடுத்துட்டார். அது ஒரு ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock இருக்கும். எனக்கு அது ட்வைலைட்டுன்றது கூட எனக்கு தெரியாது. அப்போ தான் இன்ஸ்டியூட்டில் August 18th நான் ஜாயின் பண்ணேன். 1984 August 18th ஜாயின் பண்ணேன். ஒரு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அது மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி லேட் ஈவினிங் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி வெட் ரோடு மாதிரி இருக்கும். சும்மா அப்படி எடுத்தோன்னே இந்த கார்ஸ்லாம் போகிறதெல்லாம் எடுத்தோன்னா ரொம்ப அழகு. அவர் என்ன பிடிச்சதுன்னே தெரியல. அவர் போட்டு பார்த்துட்டு ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் கூப்பிட்டாருங்க, கேமரா இங்கே வாங்கடா எல்லாம் கூப்பிட்டு காமிச்சாரு. பாருடா எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தியா, நீங்களும் ஒரு கல்யாணம் எடுக்கிறீங்க, எத்தனை வருஷமாக எடுத்துன்னு இருக்கீங்க, ஒரு பையன் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கிறான், எவ்வளோ அழகாக எடுத்துருக்கிறேன் பாரு, அதான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் அதிகம் அப்படின்னு ஒன்று நமக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, ஸோ யூ ஷுட் டூ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருந்தார், ரவின்னு சொல்லிட்டு, அவர் தான் அந்த 3 கேமரா வச்சுருப்பாங்க. அந்த ரவி கிட்ட போய் நான் கேட்குறேன், சார் இது மாதிரி எப்படி அப்படின்னா, அதான் சொல்லிட்டார்ல அவர், நீ பெரிய இவன் சொல்லிட்டு நீயா கற்றுக்க வேண்டியதானே. இல்லை சார் நான் எடுத்தேன், நீ ஏதோ ஒன்று எடுத்தால் அது வந்துடுச்சு, அதை அந்த ஆள் வர பாராட்டுவான், அதை நான் அங்கேருந்து கேட்டுட்ருக்கேன், அதெல்லாம் சொல்லி கொடுவேன், நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லி பிரதீப் கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் கேமராவை நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெசன் நகர் அது மாதிரி இடத்துலலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா கேண்டிடாக எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ணி, எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் நம்ம ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது எதுக்கு நான் பண்ணேன்னா, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கவர் பண்ணும்போது அது வந்து பலதரப்பட்ட ஒரு மக்களை நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும், சுச்சுவேஷன் இருக்கும். திடீர்னு இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஹை டெஃபினேஷன் கேமராலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஒரு கேமரா இருக்கும். அது லைட்டு வேறு ஒருத்தர் பிடிச்சிட்டுப்பாங்க, கொஞ்சம் லைட் ஆச்சுன்னா ரொம்ப டார்க் ஆகிடும், ஃபோக்கஸ் வராது. அதை வச்சுட்டு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரே ஆள் தான் ஓடணும், ஒரே ஆள் தான் போய் அந்த சாப்பிட்றதையும் நம்ம தான் எடுக்கணும், தாலி கட்டுறதையும் எடுக்கணும், வெளியில் ரிசீவ் பண்ணுறது. அப்போ கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, இங்கே வா தம்பி இங்கே வா தம்பின்னு கூப்பிட்டே இருப்பாங்க. பட் அப்போ நம்ம ஓடும்போது நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிறைய தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் அவர் கூப்பிட்டு சொன்னார், ஓகே உன் ஃபஸ்ட்டு இதுன்னு தெரியுது, பிரதீப் சொன்னால், பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் தான் என்னுடைய முதல் குரு. அவர் ஒரு வாட்டி தான் என்கிட்ட சொன்னார், அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் ஒரு ஃபங்க்ஷன், ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன், அது மாதிரி நான் கவர் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் 4 மணிலேருந்து கவர் பண்ண ஆரம்பித்து வீட்டிலேருந்து கிளம்பி வருவேன். என் வீடு அப்போ அண்ணா நகரில் இருந்தது. அண்ணா நகர்லேருந்து ஈகா தியேட்டர் வரைக்கும்
சில டைம் லிஃப்ட் பிடிச்சி வருவேன். இப்போலாம் கார் அனுப்புவாங்க, அப்போது அங்கெல்லாம் எங்கே அனுப்புவாங்க. ஸோ லிஃப்ட் பிடிச்சி வருவேன். அங்கேருந்து வந்துட்டு அங்கேருந்து திருப்பி ஏதாவது ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி இங்கே போயிடுவேன். 9:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டியூட் போயிடுவேன். திருப்பி ஈவினிங் 4:30 5 o'clock முடிச்சு இங்கே வருவேன். அப்படி வந்து ஒரு 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 8 months கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன் அந்த முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மோஸ்ட் வாண்டட் கேமராமேன் ஆகிட்டேன். அப்போ நான் வந்து வைஜெயந்தி மாலாவுடைய சன்னில் ராஜன் பாலி அவர், அப்புறம் டிவிஎஸ் உடைய ஃபேமிலி, அப்புறம் வந்து இந்த இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் அப்போலோக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்குடைய ஃபேமிலி, அவங்க மாதிரி அவர் எப்பவுமே ரொம்ப ஹை ப்ரொஃபைல் தான் ஒர்க் பண்ணுவார். ஏன்னா அந்த அந்த அப்போது இப்போ மாதிரி நிறைய மண்டபம்லாம் கிடையாது. அப்போ உட்லண்ட்ஸில் ஒரு கல்யாணம்னாவே ஒரு பெருசாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அதுலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஷிஃப்ட் பண்ணி இப்போ அவங்க மூலிமா இப்போ உங்களுக்கு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து கேட்பாங்க, அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு பையன் வந்து பண்ணார், அவர் கூப்பிடுவாங்க சொல்கிறேன். இவங்க மூலிமா எனக்கு வெளியில் வந்து பட ஆரம்பிச்சு. அப்படியே பயங்கர ஒரு 8 months 9 months. அப்போ எனக்கு என்ன சம்பளம்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு ரோல் ஸ்டில்லு கொடுப்பார், நான் ஃப்ரீ. ஏன்னா இப்போ ஒரு ரோல் ஸ்டில்லுன்னு வந்து அப்போ வந்து 125 rupees நினைக்கிறேன், அது கோனிக்கா 125 rupees, ஒரு 15 rupees டெவலப்பிங். ஒரு ரோல் வந்து ஒரு ஸ்னாப் வந்து 350 ஒன்றும். அது எங்கே கொடுப்போன்னா நம்ம 7 Channel நாராயணன் சார்ல அவர் வந்து இங்கே வச்சுருப்பார், இந்த ராணி சீதை பக்கத்தில் வச்சுருப்பார். அதை நான் தான் எடுத்துகிட்டு போய் பிரிண்டிங் கொடுப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு உங்களுக்கு என்ன காசு வேணும்னு கேட்டேன். நான் காசு வேணாம் சார் எனக்கு, ஏன்னா காசாக கொடுத்தா அப்போ வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தாவே ஒரு பெரிய விஷயம். ஒரு வீடியோ கேமராமேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 100 ரூபா தான், 100 200 ரூபா தான் கொடுப்பாங்க. நான் காசுலாம் எனக்கு ஒன்றும் வேணாம் சார், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு. சரி ஓகேன்ட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு லாட்டாக போவோம், ஒரு 50 அவர் தான் ஸ்டில்ஸ்லாம் அவர் எடுப்பார், மெயின் ஸ்டில்ஸ்லாம் அவர் எடுப்பார். ஒரு 100 ரோல் 200 ரோல்னு போவோம். ஸோ நான் எடுக்கிறதுலாம் வந்து எவ்ரி வீக் நான் பண்ண எடுத்துகிட்டு போய் நாங்கள் அங்கே அந்த பிரிண்டிங் எனக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்ததுக்கப்புறம் எந்த ஒளிப்பதிவாளர்கிட்ட முதல்ல சேர்ந்தீங்க? சார் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அப்போது என்ன ஆச்சுன்னா, ஒன்றா நமக்கு வந்து நமக்கு யாரும் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. இப்போது நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போகிறேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆதரவும் இல்லை, பெரிய எதிர்ப்பும் இல்லை. நான் வந்து முதல்ல வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் கிட்ட தான் சொன்னேன், இது மாதிரி நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட், அப்போ ஹி வாஸ் அலைவ் அண்டு நான் அவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன். அவர் சொன்னார், சரி போகிறது தப்பு இல்லை, பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னாரு. என்ன சொன்னேன், ஏன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், ஏன்னா வி சா த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ராபர்ட் ராஜசேகரன். ஒரு 80 வந்து 1980 ஐ திங்க் May 1st அன்றைக்கி ஒருதலை ரிலீஸ் சார். 365 days ஓடிச்சு. ஆமாம். 1980 365 days ஓடி அடுத்த வருஷம் அதே May 1st வந்து பாலைவனச்சரில் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் 175 days. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years அவங்க படம் தான் ஓடிச்சு ஒரு முக்கியமான தியேட்டரில். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆச்சு, அதாச்சு. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அவர் சொன்னார், இது மாதிரி நீ பார்த்தியா, நம்ம கண்ணெதிர்க்க பார்த்தியா, இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன் கிராண்ட் ஃபாதர். அது மாதிரி எங்கள் ஃபாதர் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டு. எங்கள் கிராண்ட் ஃபாதர் ரொம்ப ப்ராக்டிக்கல் மேனு. அவர் வந்து சொன்னார், இப்போ நீ ஒரு கடை வைக்கிற, ஒரு இரும்பு வியாபாரம் பண்ணுற, உனக்கு லாஸ் ஆச்சு, அந்த இரும்பு கொண்டு போய் போட்டுனா நீ வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு 8,000 ரூபாய் வரும், இல்லை ஒரு 5,000 ரூபாய் வரும். எந்த தொழில் பண்ணாலும் அது லாஸ்னால் அதில் தூக்கி போட்டிங்கன்னா வரும். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கு. சில டைம் கிடைக்கலாம், சில டைம் கிடைக்காம போகலாம். அப்போ நாளைக்கு கிடைக்காம போச்சுன்னா உன்னுடைய ஃபேமிலி லைஃப் என்ன ஆகும்? ஓகே, நீ நினைக்கிற நீ ஜெயிச்சவங்கள மட்டும் பார்க்குற, தோற்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படி இல்லை. அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம்னாரு. அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் ரொம்ப பயந்தேன், ஒரு வேளை அம்மா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சொன்னாங்க, இது மாதிரி அவன் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை, உன் இஷ்டம், ஆனால் ஒன்று எதுவாக இருந்தாலும் வந்து அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணு, நாளைக்கு நீ சக்ஸஸ் ஆனாலும் சக்ஸஸ் ஆகாட்டியும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, நான் என்னை பார்த்துப்பேன், ஆனால் உன்னுடைய லைஃப்பை நீ பார்த்துக்கணும், அதுதான் அட்வைஸ். அதுக்கப்புறம் எதுவுமே. அப்புறம் அது இன்டர்வியூக்கு வந்து நான் கூப்பிட்டு போனேன். இன்டர்வியூ கூப்பிட்டு போகும்போது தான் அவ்வளோ பேர் இன்டர்வியூவில் இருக்காங்களா, அவ்வளோ கூட்டம் இருக்குதான்னா, அவருக்கு இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்றது நான் சொல்லி தான் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் ஹி என்கரேஜ் மீ. மணிவண்ணனுடைய ஒளிப்பதிவாளரான சபாபதியோடு இணைந்து பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? மணிவண்ணன் சார் தான் கேமரா வாங்கி வைப்பார்.
அவர் வச்சு இன்னொன்னெல்லாம் பண்ணிட்டு ஷார்ட்லாம் பண்ணிட்டு சபா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அங்கேருந்து இங்கேருந்து ஃபாலோ பண்ணு, இங்கேருந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்ல அது என்ன கூட பார்க்க மாட்டேன் சார். டக்குன்னு ஸ்டார்ட் கேமரானா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு போயிடுவார் சார். ஆர்கே செல்வமணியோட புலன் விசாரணை படத்துக்கு முதல்ல ஒளிப்பதிவாளராக இருந்தது நீங்கள் தான் இல்லையா? புலன் விசாரணை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். புலன் விசாரணை வந்து முதல்ல ஒரு கதையாக இருந்து அதுக்கப்புறம் சார் அவர் இப்போ செல்வமணி தான். கேப்டன் பிரபாகரன் படம் ஆரம்பிக்கப்பட்ட போது செல்வமணியோட பணியாற்றி நீங்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டீங்களா? செல்வா சொன்னார் பன்னீர் வந்து எனக்கு எல்லாமே பன்னீர் தான். இவர் கொஞ்சம் ஏற்றி சொல்லிட்டார் எல்லாமே பன்னீர் தான். என்னுடைய பிகினிங்லேயே என் கூட இருக்கிறான். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக அவன் தான் கேமராமேன். ஒரு சில விஷயங்களுக்காக நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். எனக்கு அப்படிலாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.